பாமக பொதுக்குழுவில் ஏற்பட்ட மோதலை அடுத்து அன்புமணியை சமரசப்படுத்தும் முயற்சியில் அந்த கட்சியின் மூத்த நிர்வாகிகள் ஈடுபட்டு உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் சையத். வணக்கம் சையத், கூடுதல் விவரங்கள் என்ன? பதிவு பண்ணலாம். வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே உள்ள பட்டானூரில் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில பொதுக்குழு கூட்டம் இன்று நடைபெற்றது. இந்த பொதுக்குழு கூட்டத்தில் பாமக இளைஞரணி சங்க தலைவராக தனது பேரன் முகுத்தனை நியமிப்பதாக பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அறிவித்திருந்தார். இதற்கு மேடையில் அமர்ந்த பாமக தலைவரும் டாக்டர் ராமதாஸின் மகனுமான டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வெளிப்படையாக கருத்து தெரிவித்தார். கட்சிக்கு வந்து 4 மாதமே ஆன அனுபவம் இல்லாத ஒருவருக்கு எப்படி கட்சியில் பதவி தரலாம் என மேடையிலே அன்புமணி கேள்வி எழுப்பியதால் அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இது நான் ஆரம்பித்த கட்சி, நான் சொல்வதைதான் அனைவரும் கேட்க வேண்டும். அப்படி கேட்க விருப்பம் இல்லாதவர் யாராக இருந்தாலும் கட்சியை விட்டு வெளியேறலாம் என ராமதாஸ் கூறினார். உடனே பதிலுக்கு, எனக்கு ஒரு தனியாக பனையூரில் கட்சி அலுவலகம் இருக்கும், இங்கு என்னை சந்திக்க வரும் கட்சியினர் இனிமேல் அங்கு வந்து பார்க்கலாம் என தெரிவித்தார். பொதுக்குழு மேடையில் கட்சியினர் முன்னிலேயே ராமதாசும் அன்புமணியும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் சலசலப்பையும் ஏற்படுத்தி உள்ளது. இதனால் ராமதாஸ் அணி, அன்புமணி அணி என பாமக 2 அணிகளாக உடையும் நிலை ஏற்பட்டுள்ளதாக பாமக நிர்வாகிகளையும் பாமக தொண்டர்களையும் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே டாக்டர் ராமதாஸ் அன்புமணி இடையான மோதலை முடிவுக்கு கொண்டு வரும் முயற்சியில் பாமக மூத்த நிர்வாகிகள் ஈடுபட்டுள்ளனர். இதற்கு பாமக விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாசுடன் பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி மற்றும் பாமக பொருளாளர் திலகபாமா மூத்த நிர்வாகிகள் சிலர் சந்தித்து முக்கிய ஆலோசனை நடத்தினர். இந்த ஆலோசனையானது சுமார் 10 நிமிடத்திற்கு நடந்தது. இதனைத் தொடர்ந்து ராமதாசிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கோபித்துக் கொண்டு சென்னை சென்றுள்ள அன்புமணியை சமாதானம் செய்யும் முயற்சியில் பாமக மூத்த நிர்வாகிகள் ஈடுபட்டு உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்காக பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி தலைமையில் மூத்த நிர்வாகிகளான வடிவேல் ராவணன், அன்பழகன் உள்ளிட்ட அடங்கிய குழுவினர் சென்னை சென்று அன்புமணியை நேரில் சந்தித்து அவரிடம் சமாசாரம் பேச்சு வார்த்தை நடத்தி வருகின்றனர். இந்த தகவல் வெளியாகியுள்ளது. இது சம்பந்தமாக தற்போது டாக்டர் ராமதாஸை சேலம் எம்எல்ஏ அருள் தற்போது சந்தித்துள்ளார். மேலும் நிர்வாகிகள் வர வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஆனால் டாக்டர் ராமதாஸ் யாரையும் தற்போது சந்திக்கவில்லை எனவும், தற்போது இதுக்கப்புறம் யாரும் வர வேண்டாம் எனவும் அவர் தெரிவித்ததாக அங்கிருக்கும் நிர்வாகிகள் தெரிவிக்கின்றனர்.